அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அலகு 5 காலம் பார்க்கலாம். என்னுடைய நாள் காட்டி இது. இப்போ இதில் இருந்து கேள்விகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தில் உள்ள நாள்களின் மொத்த எண்ணிக்கை தேர்ந்தெடு. இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கிற மொத்த நாள் வந்து 31 நாள். அப்போ 31 என்பது இதில் சரியான விடை. அடுத்து புதன்கிழமைகளில் வரும் தேதியை தேர்ந்தெடு. இங்கே இருக்கிற தேதியில் இங்கே புதன்கிழமையில் வர தேதி என்னென்னு பார்க்குறோம். புதன்கிழமையில் வர்றது 24 தான். அப்போ இதில் 24 அப்படின்றது தான் சரியானது. 4வது சனிக்கிழமை வரும் தேதி, 4வது சனிக்கிழமையில் என்ன தேதி இருக்குது? 27. அடுத்து டிசம்பர் மாதத்தில் வரும் திங்கள் கிழமைகளின் எண்ணிக்கை. டிசம்பர் மாதத்தில் வர திங்கள் கிழமைகள் மொத்தம் 5 திங்கட்கிழமைகள் இருக்குது. அப்போ 5ன்றது சரியானது. சனி ஞாயிறு தவிர டிசம்பர் மாதத்தில் உள்ள நாள்கள் எத்தனை? சனி ஞாயிறை தவிர சனிக்கிழமை 4 நாள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் இருக்குது. 4 நாள் 8. இந்த 8 நாளை தவிர மிச்சம் இருக்கிற நாள் 31ல் 8 கழிச்சா 23. அப்போ 23 நாள் தான் சரியானது. அடுத்தது செப்டம்பர் மாத நாள்காட்டி இங்கே இருக்குது. இந்த நாள்காட்டியை வச்சு என்ன கேள்விகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆசிரியர் தினம் இன்னைக்கு செப்டம்பர் 5. அடுத்து 4, 11, 18 ஆகிய தேதிகள் வரும் கிழமை. 4, 11, 18 இந்த தேதிகள் வர கிழமை வந்து வியாழக்கிழமை. அப்போ வியாழன். அடுத்தது 20/9/2015 அன்று என்ன கிழமை? 20ஆம் தேதி, 9வது மாதம். அப்போ இது செப்டம்பர் தான். 20ஆம் தேதி வந்து என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்தது செப்டம்பர் மாதத்தில் 2வது சனிக்கிழமை வரும் தேதி. செப்டம்பர் மாதத்தில் இது செப்டம்பர் முதல் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை. 2வது சனிக்கிழமை 13. அப்போ 13வது தேதி 13/9/2025 அப்படின்றது தான் சரியானது. அடுத்து பார்க்கலாம். கீழ்காணும் மாதங்களில் 31 நாட்கள் கொண்டவை எது? 31 நாட்கள் வந்து ஜனவரி, மார்ச், மே, அக்டோபர். இந்த மாதங்கள் தான் 31 நாட்களை கொண்ட மாதங்கள். அடுத்தது வந்து அகிலனிடம் நவம்பர் மாதம் நாள் காட்டியிருந்தது. அவரின் டிசம்பர் மாதம் 5ஆம் நாள். அவர் பிறந்த நாள் கொண்டாடும் கிழமை. இது நவம்பர் மாத நாள் காட்டி தான் இருக்குது. அப்போ நவம்பர் முடிஞ்ச உடனே டிசம்பர் தொடங்கும் இல்லையா? அப்போ இங்கே 1ஆம் தேதி 1, 2, 3, 4, 5. அப்போ 5ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. பிறந்த நாள் கொண்டாடப்படும் கிழமை வந்து வெள்ளி. ஜனவரி 15ஆம் தேதி புதன்கிழமை எனில் அந்த வாரத்தில் சனிக்கிழமை வரும் தேதி. இப்போ 15ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னா 16ஆம் தேதி வியாழக்கிழமை, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 18ஆம் தேதி சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை வரும் தேதி வந்து 18. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் டேஷ் வாரங்கள் டேஷ் நாள்கள் உள்ளன. செப்டம்பர் மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் மொத்தம் 30 நாள் இருக்கும் இல்லையா? செப்டம்பர் 30 வாரத்துக்கு 7 நாள். அப்போது இதை 7ஆல் வகுத்தோம்னா 7 நாள் 28. அப்போ 4 வாரம் 2 நாள் எக்ஸ்ட்ரா வரும். 7 நாள் 28 மிச்சம் 2 நாள். அப்போ 4 வாரங்கள் 2 நாள்கள் அப்படின்றது தான் சரியானது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. இப்போ சாதாரண ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள வாரங்கள் மற்றும் நாள்களின் எண்ணிக்கை. சாதாரண ஆண்டுனா 365 நாள், அதாவது லீப் ஆண்டு கிடையாது. லீப் ஆண்டுன்னு தான் 366 நாள். இப்போ சாதாரண ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாள் வரும்? 28 நாள் தான் வரும். அப்போ 28 நாள்னா 28 7ஆல் வகுத்தா, ஏன்னா வாரத்துக்கு 7 நாள், 7 வகுத்தா 4. அப்போ 4 வாரங்கள். நாள்கள் எதுவுமே இல்லை, மிச்சம் எதுவுமே இல்லை. அப்போ 0 நாள். 4 வாரங்கள் 0 நாள்கள் அப்படின்றது தான் சரியானது. 4 வாரங்கள் 2 நாள்கள் கொண்ட மாதங்கள் எவை? 4 வாரம். 4 வாரம் அப்படின்னா எத்தனை நாள்? வாரத்துக்கு 7 நாள். 4 வாரம்னா 28 நாள், கூட 2 நாள் சேர்த்தா 30 நாள். அப்போ 30 நாட்கள் கொண்ட மாதங்கள் இதெல்லாம் 30 நாட்களுக்கோ ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். இதுதான் வந்து 30 நாட்கள் கொண்ட மாதங்கள். அடுத்து வந்து ஒரு லீப் வருடத்தில் உள்ள வாரங்கள் மற்றும் நாள்களின் எண்ணிக்கை என்ன? லீப் வருடம் அப்படின்னாலே 366 நாள். 366 நம்ம 7ஆல் வகுக்கிறோம். ஏன்னா 7 தானே, வாரத்துக்கு 7 நாள். அப்போ 7ஆல் வகுத்தா 5 7 35, மிச்சம் 1 2 14, மிச்சம் 2. அப்போது 52 வாரங்கள். இது வந்து வாரம். 52 வாரம், மீதம் இருக்கிற 2 வந்து நாள்கள். அப்போ 52 வாரங்கள் 2 நாள்கள் அப்படின்றது தான் சரியானது. அடுத்தடுத்து 31 நாள்கள் வரும் மாதங்கள். ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதம் தான் அடுத்தடுத்து 31 நாள் வரும். மே மாதத்தினுடைய நாட்காட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மே மாதத்தினுடைய நாட்காட்டிலேருந்து என்ன கேள்வியை பார்க்கலாம். மே 7க்கும் மே 20க்கும் இடைப்பட்ட நாள்கள் எத்தனை? 7க்கும் 20க்கும், அதாவது இந்த 7ஆம் தேதிக்கும் 20ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள். இடைப்பட்ட நாட்களை எண்ணி போட வேண்டியது. எண்ணினா மொத்தம் 12 நாட்கள். மே 6க்கும் மே 24க்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? மே 6, மே 24. இது 2க்கும் இடைப்பட்ட நாட்களை எண்ணி போடுறோம். இடைப்பட்ட நாட்கள் மொத்தம் 17 நாட்கள். ஜூன் 1ஆம் தேதி என்ன கிழமை?
இப்போ மே வந்து சனிக்கிழமையில் முடியுது. அப்போ மேக்கு அடுத்த மாதம் ஜூன். அப்போ ஜூன் வந்து என்ன கிழமையில் தொடங்கும்? ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கும். அப்போது ஞாயிறு அப்படின்றது தான் சரியானது. மே 1க்கும் மே 15க்கும் இடைப்பட்ட நாள்கள் எத்தனை? 13 நாட்கள். ஏன்னா 1ஐயும் விட்டுணும் 15ஐயும் விட்டுணும். விட்டுட்டா இடையில இருக்கிறது 13 நாள். மே 1க்கு முந்தைய நாள் என்ன கிழமை? மே 1 வந்து வியாழக்கிழமை. மே 1க்கு முந்தைய நாள் வந்து புதன்கிழமை. அடுத்தது இங்கே டிசம்பர் மாத நாள் காட்டி கேள்வி என்னன்னா, எழிலன் தேசிய கணித தினத்தன்று வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்கிறதற்கும் அதற்காக நூலகம் சென்றதற்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடு. தேசிய கணித தினம் வந்து 22ஆம் தேதி, நூலகம் போனது வந்து 10. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நாள் 10, 10க்கும் 22க்கும் இடைப்பட்ட நாள். இடையில இருக்கிறது மொத்தம் 11 நாட்கள். அடுத்து எழிலனின் பிறந்த நாள் வரும் வாரத்தை தேர்ந்தெடு. எழிலனுடைய பிறந்த நாள் வரும் வாரம் வந்து 24. அப்போ இது எந்த வாரம்? 1 2 3 4 4வது வாரம். எழிலனுடைய பிறந்த நாள் வரும் வாரம் வந்து 4வது வாரம். அடுத்து தேசிய கணித தினத்துக்கும் அறிவியல் கண்காட்சிக்கும் இடைப்பட்ட நாள்கள். தேசிய கணித தினம் 22, அறிவியல் கண்காட்சி 19. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நாள் 20 21, 2 நாள் தான் இருக்குது. அப்போ இடைப்பட்ட நாள் வந்து 2 நாள். அறிவியல் கண்காட்சிக்கும் எழிலனின் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடு. அறிவியல் கண்காட்சி வந்து 19ஆம் தேதி, எழிலனுடைய பிறந்த நாள் வந்து 24. 19க்கும் 24க்கும் எத்தனை நாள் இருக்குது? இடையில 20 21 22 23, ஆக 4 நாட்கள் தான் இருக்குது. எழிலனின் பிறந்த நாளுக்கும் டிசம்பர் 30க்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை. எழிலனின் பிறந்த நாள் 24, டிசம்பர் 30, 24க்கும் 30க்கும் இடைப்பட்ட நாள்கள் வந்து 5 நாட்கள் தான் இருக்குது. அடுத்தது மாத நாட்காட்டியை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. இங்கே மாத நாட்காட்டி பிப்ரவரி மாதம், மே மாதம், ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாத நாட்காட்டிகள் கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதத்தின் கடைசி நாளுக்கும் விக்டர் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை? ஜனவரி மாதத்தின் கடைசி நாள் வந்து என்ன நாள்? ஜனவரி மாதத்தின் கடைசி நாள் 31. விக்டருடைய பிறந்த நாள் வந்து 6ஆம் தேதி. அப்போ இந்த 31க்கும் 6க்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து எத்தனை நாட்கள் இருக்குது? 5 நாட்கள் தான் இருக்குது. அப்போ 5 நாட்கள். அபிநயா பிறந்த நாளிற்கும் குழந்தைகள் தினத்திற்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை. அபிநயாவுடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் 8ஆம் தேதி, குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 14. இந்த 8க்கும் 14க்கும் இடைப்பட்ட நாட்கள் 5 நாட்கள். சுதந்திர தினத்துக்கும் குழந்தைகள் தினத்துக்கும் இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை. சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15, குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் 14. ஆகஸ்ட் 15னா 15க்கு அப்புறம் இருக்கிற நாள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் 16 நாள் இருக்குது. செப்டம்பரில் 30 நாள் இருக்குது. அக்டோபரில் 31 இருக்குது. நவம்பர் வந்து 14ஆம் தேதி, குழந்தைகள் தினத்துக்கு முந்தைய நாள். அப்போ 14க்கு முன்னாடி வரைக்கும் 13 நாட்கள் இருக்குது. அப்போ மொத்தத்தையும் கூட்டினா 90 நாட்கள். அப்போ இடைப்பட்ட நாட்கள் வந்து 90 நாட்கள். விக்டர் பிறந்த நாளுக்கும் ஆதவன் பிறந்த நாளுக்கும் இடைப்பட்ட நாள்கள். விக்டர் பிறந்தது வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி, ஆதவன் பிறந்தது மே 21. அப்போ இவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி விட்டுட்டா அதுக்கப்புறம் 22 நாள் இருக்குது. மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30, மேலே வந்து மே 21ஆம் தேதி தான் அவனுடைய பிறந்த நாள். அப்போ மே 20 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த நாட்கள் எல்லாம் சேர்த்து கூட்டும்போது 103 நாட்கள். சுதந்திர தினத்துக்கும் அபிநயா பிறந்த தினத்துக்கும் இடைப்பட்ட நாள். அபிநயா பிறந்த நாள் வந்து நவம்பர் 8, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அப்போது இந்த 2க்கும் இடைப்பட்ட நாள் ஆகஸ்ட் 15 ஆச்சுன்னா ஆகஸ்ட் மாதம் மொத்தம் 31 நாள். இப்போ 15 வரைக்கும் போயிடுச்சுன்னா மிச்சம் 16 நாள் இருக்குது. செப்டம்பரில் 30 நாள், அக்டோபரில் 31, நவம்பரில் மொத்தம் 7 நாள். ஏன்னா 8ஆம் தேதி பிறந்த நாள். இப்போ 8க்கு முன்னாடி 7 வரைக்கும் இருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்தா 84 நாட்கள். அப்போ இடைப்பட்ட நாட்கள் 84 நாட்கள். பொருட்களின் உற்பத்தி தேதிக்கும் காலாவதி தேதிக்கும் இடைப்பட்ட நாட்களை இங்கே போட்டுரும். உற்பத்தி தேதி வந்து பிப்ரவரி 2, இது வந்து மே வந்து 1. அப்போது பிப்ரவரியில் மொத்தம் 26 நாள் இருக்குது மீதம். மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மே வந்து 1ஆம் தேதின்றதால அந்த மே மாதத்தில் எந்த நாட்களுமே இல்லை. சேர்த்தா 87 நாள் இந்த மாதத்தில். அப்போது இடைப்பட்ட நாட்கள் வந்து 87. இந்த பொருள் வந்து அடுத்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும். அப்போ இடைப்பட்ட நாட்கள்னு சொல்லும்போது எல்லா நாட்களையும் நம்ம போட்டுக்கலாம். நவம்பர் 6னா நவம்பரில் மிச்சம் 24 நாள் இருக்குது. டிசம்பரில் 31, ஜனவரி 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலையில் வந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஜூலை 4 வரைக்கும் இடைப்பட்ட நாள் சொல்கிறதில்ல. அப்போ 4 வரைக்கும் போட்டு கூட்டினா 240 நாட்கள். அடுத்து வந்து இந்த கணக்கு பார்த்திங்கன்னா இது வந்து செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் போடுறோம். இப்போ செப்டம்பர் 10 போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது செப்டம்பரில் 20 நாள், அப்புறம் அக்டோபரில் 31 நாள், நவம்பரில் 30, டிசம்பரில் 31, ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28 நாள், மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூனில் 30, ஜூலை வந்து 8. ஏன்னா ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ ஜூலை இந்த 9க்கு முந்தின நாள் 8 வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். இப்போ மொத்தமாக கூட்டினா 301. அப்போ 301 நாட்கள். அடுத்து கடலை மிட்டாய் வந்து
டிசம்பர் 18லேருந்து அடுத்த ஆண்டு மார்ச் 17 வரைக்கும். அப்போ டிசம்பர் 18 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது இன்னும் 13 நாட்கள். டிசம்பரில் 13 நாள், ஜனவரியில் 31, பிப்ரவரி 28, மார்ச் 17 வரைக்கும். அப்போ 17க்கு முன்னாடி 16 நாள் தான் எடுத்துக்கிறோம். அப்போ மொத்தமாக சேர்த்தா 88 நாட்கள், இடைப்பட்ட நாட்கள் 88. அடுத்து இந்த பிஸ்கெட்டை பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 19 வரைக்கும் இது டைமு. அப்போ இதுக்கு இடைப்பட்ட நாட்கள் 20ஆம் தேதி போயிடுச்சு, மிச்சம் இன்னும் 11 நாள் தான் இருக்குது. ஏன்னா ஜனவரியில் 31, இப்போ 20க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது 11 நாள். பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30 நாள், மேல 31, ஜூன் 30, ஜூலையில் 19ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. அப்போ 19க்கு முன்னாடி 18 நாள் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ மொத்தமாக கூட்டினா 179 நாட்கள். அப்போ இடைப்பட்ட நாட்கள் 179. அடுத்தது இந்த மாத நாள்காட்டியில் 2x2 என்ற அமைப்பில் கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சி இந்த பூந்தொட்டிகளை எழுதுகிறோம். அதாவது இந்த கிராஸில் கூட்டும்பொழுது ஒன்றா வரணும். இது 16, இதுவும் 16, அப்போ 16ன்னு இந்த தொட்டியில் எழுதுகிறோம். இது கூட்டினா 28, அப்போ இந்த தொட்டியில் 28. இங்கே கூட்டினா 10, 9 1 கூட்டினாலும் 10. இங்கே கூட்டும்போது 40, 16 24 கூட்டினாலும் 40. இது 48, இப்படி கூட்டினாலும் 48. இது 51, 52, இதை கூட்டினாலும் 52. அப்போ அந்த பூந்தொட்டிகளை 52ன்னு போடும். அதே மாதிரி இங்கே 3x3 அப்படின்ற எண் அமைப்பிலையும் கூட்டினாலும் அதே விடை தான் நமக்கு கிடைக்கும். இங்கே கூடுதல் பண்ணல கொடுத்துட்டாங்க, அந்த எண்களை மட்டும் நம்ம இணைக்கிறோம். 3x3 என்ற எண்களை இணைக்கிறோம். இப்போ இந்த எண் வரிசையை நம்ம கூட்டினா 66 கிடைக்கும். எந்த பக்கம் கூட்டினாலும் நமக்கு 66 கிடைக்கும். அடுத்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 42, எப்படி கூட்டினாலும் 42. இது 54, அதனால் 54ன்ற தொட்டியோடு இணைச்சிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 33, எப்படி கூட்டினாலும் நமக்கு 33 தான் கிடைக்கும். அதனால் இந்த தொட்டியோடு இது இணைச்சிருக்கோம். அடுத்தது இங்கே ஜூன் மாத நாள் காட்டி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து வினாக்களை பார்க்கலாம். முதல் 3 மாதங்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் 3x3 கூடுதலை கண்டுபிடி. முதல் 3 நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய், அப்போ இதை மட்டும் கூடுதலை பார்க்குறோம். கூடுதல் கூட்டினா 27. ஜூன் மாதத்தின் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை உள்ள தேதிகளை உற்று நோக்கி ஏதேனும் 3x3 அமைப்பை எடுத்து எழுதுக. ஜூன் மாதத்தில் புதன் வியாழன் வெள்ளி மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அப்போ இந்த எண் அமைப்பை நான் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் 2, 3 மற்றும் 4ஆம் வாரத்தில் உள்ள 3x3 அமைப்பை எழுதி கூடுதலை காண்க. வியாழன் வெள்ளி சனியில் எத்தனாவது வாரம்? 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம். அப்போ முதல் வாரத்தை விட்டுரும். 2, 3, 4, இப்போ 12, 13, 14, 19, 20, 21, 26, 27, 28. அப்போ அந்த எண்களை எழுதி இதனுடைய கூடுதலை பார்க்குறோம். இதனுடைய கூடுதல் கூட்டினாலும் ஒன்றா வரணும், அதுதான் கூடுதல். 20, 40, 50, 60. அப்போ இதனுடைய கூடுதல் 60. எப்படி கூட்டினாலும் இதனுடைய கூடுதல் 60 தான். முதல் 3 வாரங்களில் வரும் செவ்வாய் புதன் வியாழன் கிழமைகளில் வரும் 3x3 என்ற அமைப்பின் கூடுதலை தேர்ந்தெடு. முதல் 3 வாரங்களில் செவ்வாய் புதன் வியாழன், இது செவ்வாய் புதன் வியாழன் முதல் 3 வாரங்கள். அப்போ இதனுடைய கூடுதல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய கூடுதல் 33 அப்படின்றதான் சரியானது. அடுத்து குறிப்பை படித்து நாள்காட்டின் அமைப்பை கண்டுபிடிச்சி வண்ணமிடுறோம். கூட்டுத்தொகை 10 வரும். 2x2 அமைப்பை கட்டமிட்டு இந்த பிங்க் கலர் அடிக்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களே அடிச்சிட்டாங்க, பிங்க் கலர் கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொகை 16 வர 2x2 அமைப்புக்கு வயலட் கலரில் கொடுக்குறோம், ப்ளூ கலர் இல்லை வயலட் கலர். கூட்டுத்தொகை 42 வர 2x2 அமைப்புக்கு பச்சை வண்ணம். அப்போ இதில் 42 வரும் இந்த அமைப்புக்கு. அடுத்து கூட்டுத்தொகை 46 வரும். 2x2 அமைப்பை கட்டமிட்டு ஆரஞ்சு வண்ணம் இடுக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 46 வரும். இந்த 2 எண்ணைகளையும் கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை 66 வரும். 3x3 அமைப்பை கட்டமிட்டு மஞ்சள் வண்ணமிடுக. இப்போ இந்த எண்களை பார்த்தீங்கன்னா 3x3 என்ற இந்த எண்கள் கூட்டுத்தொகை 66 கிடைக்கும். அடுத்தது நாணய உருவாக்கியன். உனக்கு பிடித்த ஏதேனும் ஒரு மாத நாள்காட்டியை உருவாக்குக. அதில் உள்ள 2x2 அல்லது 3x3 அமைப்பை எழுதி கூடுதலை காண்க. நான் ஜனவரி மாதத்துடைய நாள்காட்டி எழுதியிருக்கேன். எழுதி அதனுடைய 2x2 என்ற கூட்டுத்தொகையும் எழுதியிருக்கேன். அடுத்து 3x3க்கு இந்த எண்களை போட்டிருக்கோம். அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை 27. அடுத்தது மாதத்தேர்வு 2. 1/4க்குரிய சமான பின்னத்தை தேர்ந்தெடு. சமான பின்னம் 3/12 அப்படின்ற சமான பின்னம். எழிலன் பிறந்த நாள் ஜூன் 24 எனில் அடுத்த மாதத்தை தேர்ந்தெடு. இது 6ஆம் மாதம், அப்போ ஜூன் மாதம். அதுக்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம். 30 நாள்கள் கொண்ட மாதம். 30 நாள்கள் கொண்ட மாதம் ஜூன். ஓரின பின்னம் அல்லாததை தேர்ந்தெடு. ஓரின பின்னம் அப்படின்னா கீழே பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது ஓரின பின்னம். இப்போ அது அல்லாதது 12/5. கண்மணி பிறந்த தேதியான 14/2/2025க்கு பிறகு அம்மாதத்தில் மீதமுள்ள நாள்களை தேர்ந்தெடு. பிப்ரவரி மாதம், இது பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் 28 நாள் தான்.
14 பிறந்த நாள் வந்து 14, அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சம் இருக்கிற நாள் வந்து மிச்சம் 14 நாட்கள். ஏன்னா மொத்தம் வந்து 28 நாள். அடுத்து வந்து கபிலன் பிறந்த தேதி 2/3/2025க்கும் முகிலன் பிறந்த தேதி 1/5/2025க்கும் இடைப்பட்ட நாள்களை தேர்ந்தெடு. கபிலன் பிறந்தது வந்து மார்ச் 2. மார்ச் 2 விட்டுட்டா மிச்சம் 29 நாள் இருக்குது. ஏன்னா மார்ச்சில் வந்து மொத்தம் 31 நாள். இப்போ 2 நாளை விட்டுட்டா 29 நாள் இருக்குது. அடுத்து வந்து ஏப்ரலில் வந்து 30 நாள். ஏப்ரல் 30. இது வந்து மே 1ஆம் தேதியே சொல்கிறாங்க. இடைப்பட்ட நாளும் போது நம்ம இதை எடுத்துக்க தேவையில்லை. இந்த 2 மாதங்களையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிறது வந்து 59. அப்போ இடைப்பட்ட நாட்கள் வந்து 59 நாட்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த படத்தை குறிக்கும் பின்னத்தோட தொடர்புடைய ஓரின பின்னத்தை தேர்ந்தெடுக்கும். படத்துடைய பின்னம் வந்து 2/4. ஓரின பின்னங்கள் அப்படின்னும்போது பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்போது பகுதி ஒன்றா இருக்கிறது இங்கே 4. அப்போ 3/4 அப்படின்றதா சரியானது. சாரதா வாங்கிய சாக்லேட்டின் உற்பத்தி தேதி வந்து 8/2/2025 மற்றும் காலாவதி தேதி 13/2/2025. மேலே அவற்றுக்கு இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. 8ஆம் தேதிக்கும் 13ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட நாள். 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12. அப்போ மொத்தம் வந்து 4 நாட்கள் இடைப்பட்ட நாட்கள். இந்த 4 இந்த அமைப்பினுடைய கூட்டுனா என்ன கிடைக்குது? 16. இப்படி கூட்டினாலும் 16. அப்போ கூடுதல் வந்து 16. நண்பர்களில் வள்ளி, செரின், அசார், வருண் ஆகிய 4 மகிழுந்திலும், ஜெயா, ராணி ஆகிய 2 பேருந்திலும், மீதமுள்ளவர்கள் தொடர்வண்டியிலும் சுற்றுலாவுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து 13/5/2025 அன்று புறப்பட்டு 26/5/2025 அன்று வீடு திரும்பினர். பேருந்து மற்றும் மகிழுந்தில் சென்றவர்களை குறிக்கும் பின்னங்களுடன் தொடர்புடைய ஒத்த பின்னங்களை தேர்ந்தெடு. இதில் மகிழுந்தில் சென்றவங்க வந்து 4 பேர், மொத்தம் 10 பேரில் 4 பேர் மகிழுந்தில் போனவங்க. அப்போ 4/10 மகிழுந்தில் போனவங்க. அடுத்து வந்து பேருந்தில் போனவங்க மொத்தம் 2 பேர். இப்போ 2/10. மீதம் இருக்கிறவங்க தொடர்வண்டியில் போனாங்க. அப்போ தொடர்வண்டியில் போனவங்க வந்து 4 பேர், 10. அப்போ 4க்கு 10. ஒத்த பின்னங்கள் அப்படின்னாலே பகுதிகள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. இப்போ இங்கே எல்லாமே 10 தான் இருக்குது. இப்போ இதில் பகுதி வந்து 10 இருக்கிறது தான் அதனுடைய ஒத்த பின்னம். 3/10, 5/10 அப்படின்றது தான் சரியானது. தொடர்வண்டியில் சென்றவர்களை குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னத்தை தேர்ந்தெடு. தொடர்வண்டியில் போனவங்களுடைய பின்னம் வந்து 4/10. அப்போ இதனுடைய சமான பின்னம் பகுதி எவ்வளோ அதிகமாகுதோ தொகுதியும் அதே மாதிரி அதிகமாகும். இப்போ பகுதி வந்து இங்கே 2 மடங்கு அதிகமாகுது, தொகுதியும் 2 மடங்கு அதிகரிச்சுக்கு. அப்போ இதுதான் அதனுடைய சமான பின்னம். சுற்றுலா சென்று திரும்பிய தேதிகளுக்கு இடைப்பட்ட நாள்களின் எண்ணிக்கை. சுற்றுலா போயிட்டு திரும்பிய தேதி 13ஆம் தேதி போயிருக்காங்க, 13லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். அப்போ இதுக்கு இடைப்பட்ட நாள்கள் எத்தனையோ அதுதான் வந்து இடைப்பட்ட நாள். அப்போ இதுக்கு இடைப்பட்ட நாள்கள் வந்து மொத்தம் 12 நாட்கள். 13க்கும் 26க்கும் இடைப்பட்ட நாள் வந்து 12 நாட்கள். நன்றி.